வணக்கம். என் பேர் விஜயலட்சுமி. நான் மயூரி நிகழ்த்து கலை கழகம் என்ற பரதநாட்டிய ஸ்கூல் வச்சிருக்கேன். டான்சர் சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவங்களுடைய முடி ரொம்ப லாங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்னோட ஹேரும் பாத்தீங்கன்னா லாங்கா இருக்கு. காரணம் என்னன்னா, நான் ஒரு டான்சர் மட்டும் இல்ல, எனக்கு முடி வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, முடி வளரணும் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்காக உண்டான எஃபெக்ட் எல்லாம் எடுத்து ஐயோ முடி வளரலே நான் கவலைப்படல. நான் அப்படியே விட்டுட்டேன். சோ என் மனசு ரொம்ப அமைதியா இருக்கு. சோ அதனால முடி கொட்டாம நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கு. நான் முடியை எப்படி பராமரிக்கிறதுன்னு இப்ப சொல்றேன். முடியை தனியா பராமரிக்கிறதுக்கு நான் ஸ்பெஷலா நான் எதுவுமே செய்யறது இல்ல. வாரத்துக்கு 2 நாள் நல்லா எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் தலைக்கு குளிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் ஆஸ்யூஷுவல் ஒரு நல்ல ஒரு எண்ணெயை வச்சு தலைக்கு எண்ணெய் தடவி அதை நல்லா நான் பராமரிச்சுக்கிறேன். அதுதான் என்னோட முடியோட வளர்ச்சிக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். தலை குளிக்கிற எண்ணெயில என்னென்ன சேர்க்கலாம்னா, கருவேப்பிலை, நெல்லிக்காய், செம்பருத்தி, இந்த 3 இருக்கு இல்லையா. செம்பருத்தியோட இலையும் கருவேப்பிலையும் நெல்லிக்காய் இதை பாத்தீங்கன்னா எண்ணெயில போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் பாத்தீங்கன்னா குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு கோல்டா இருக்கும். அந்த கோல்டா இருக்கவங்க அதை யூஸ் பண்ண வேண்டாம். கோல்டு இல்லாம ஹீட் பாடியா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அதோட சேர்த்து வெந்தயமும் போட்டுட்டு நல்லா பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது ஒரு கண்ணாடி பாட்டில்ல இதெல்லாம் ஊத்தி ஒரு வெள்ளை துணியை வச்சு கட்டிட்டு அப்படியே ஒரு 15 டேஸ் அது ஊற வச்சிடுங்க. அதை ஊற வச்சுட்டு 15 டேஸ் கழிச்சு அதை எடுத்து வடி கட்டிட்டு அந்த எண்ணெயை எடுத்து தலைக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க குளிச்சீங்கன்னா முடி நல்லா வளரும். நான் சொன்ன மாதிரி எண்ணெயை யூஸ் பண்ணி பாருங்க. முடி கொட்டுறதை நின்னுட்டு என்ன மாதிரி லாங்கா உங்களுக்கு முடி வளரும்.